படிக்கிறாங்க இது வரைக்கும். குர்ஆன் ஹதீஸில் பிரச்சனை பண்றாங்களே தவிர அவங்கள்ட்ட போய் புகாரி ஆரம்பத்தை கடைசி ஒரு தடவை டிரான்ஸ்ஃபர் படிச்சான்னு கேளுங்க. இல்லை, பூஜ்யம் தான். அதுல பிரச்சனை பண்றதுதான் விவகாரம். நான் சொல்றேன், பிரச்சனை பண்ற நேரத்தில் ஹதீஸ் எடுத்து படிக்கிறேன். பிரச்சனை பண்ண மாட்டீங்க. ஏன்? உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும். விவரம் வந்துடும், உண்மை தெரிஞ்சிடும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஒண்ணுமே இல்லாமலேயும் கொடுக்கிறார்கள். இதுதான் அவருடைய கையினுடைய தரம். நாம் அப்படி செய்ய முடியாது. நம்மகிட்ட ஒரு நாள் கடன் கேட்டான்னு வச்சுக்கிறோங்க, 100 ரூபா கடன் தாங்க அப்படின்னு இருந்தா கொடுக்கணும், இல்லைண்டா இல்லைன்னு சொல்லி கொடுக்கணும். அதை விட்டு விடு, 100 ரூபா கடன் வேணுமாப்பா உங்களுக்கு, உடனே கையை வந்து சட்டப்பைக்குள் விட்டு வெறுங்கையை எடுத்து இந்தாங்கன்னு சொன்னோம்னு வச்சுக்கிறோங்க, அடிச்சு கொடுவோம். வந்தாரு, ஏன் என்ன விளையாடுறிய, இருந்தா குடு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி என்னென்ன கிண்டல் பண்ற அப்படிமா. ஏன் நம்ம வெறுங்கை கொடுத்தா ஒண்ணும் கிடையாது. ஆனா இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுங்கையை தான் பள்ளி போடுகிறார்கள். எதை கொடுக்கணுமோ கொடுக்கிறார்கள். இதுதான் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குதிரைக்கு மேல நான் ஏறினாக்க கீழே விழுந்துருவேன், என்னால ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு பயிற்சி இருக்குது, நான் விழுந்துருவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல குதிரை ஏறும் பொழுது லரப எதிரிகி அலா சதுரிகி, நெஞ்சில ஒரு அடி அடிச்சாங்க கையில. அவங்களுடைய அந்த கையினுடைய அடையாளம் நெஞ்சிலே படிந்திருந்ததை நான் பார்த்தேன். அதுக்கு அடுத்த நான் குதிரையில ஏறுவேன், ஏறினேதான், நானாக இறங்கினா தான், இல்லானா நான் விடுவதே இல்லை என்கிறார்கள். இதுவும் புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதா இருந்தா நம்ம எல்லாம் பயிற்சி கொடுக்கணும். ஆனா ஸல்லல்லாஹு அப்படி இல்லை, ஒரு தட்டுவாங்க, ஏறி உட்காருவாங்க, முடிஞ்சு. இது இறை தூதர். நம்ம கார் ஓட்டு பழகணும் வச்சுக்கிறோங்கப்பா, கார் ஓட்டு பழகணும், அதுக்கெல்லாம் ட்ரைனிங் எடுக்கணும். இப்ப இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இருந்தால் ஒரு பேச்சுக்கு ஒரு தட்டு கார் ஓட்டுனா ஓட்டிட முடியும். இது அவர்களால் முடியும், நம்மளால முடியுமா? இப்போலாம் நம்ம சென்னைக்கு வந்தீங்களா தெரியும், பீச் எல்லாம் அந்த குதிரை வச்சு உட்கார்ந்துட்டு இருப்பான். காசு கொடுத்து காலை மாலை இப்படி எல்லாம் போய் காசை கொடுத்துட்டு அப்படி ட்ரைனிங் எடுத்தா தான் நம்மளால குதிரை ஓட்ட முடியும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பயிற்சி கொடுக்க மாட்டார்கள். ஒரு அடி அடிப்பார்கள், ஏறி உட்காருங்க, ஏறி உட்கார்ந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். இதை நானா சொல்றேன், புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சொல்கிறது. இப்பொழுது புரிகிறதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையின் ஆற்றல் என்னவென்று? அவர்களா நம்மை போன்றவர்கள். அப்துல்லா இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு வேலையை முடிச்சிட்டு வரும்பொழுது கீழே இறங்குறேன், கால் இடறி கீழே விழுந்தேன், என்னுடைய காலின் எலும்பு முறிந்து போய்விட்டது. நான் அணிந்திருந்த தலப்பை எடுத்து கட்டிக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து சொன்னேன், உபுஸ்ஸத் ரிஜ்லக, உங்க காலை நீட்டுங்கன்னாங்க. நான் நீட்டினேன். மஸஹ பியதிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தங்களுடைய கையால் தடவினார்கள். அடுத்த கணம் என்னுடைய காலின் எலும்பு முறிவு அகன்று போய்விட்டது. அப்துல்லா இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதுவும் புகாரி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதான் புகாரிய ஒரு தடவை படிங்கிறாங்க. புகாரிய படிச்சிருங்க, எல்லா விஷயத்தையும் முடிஞ்சிடும், பிரச்சனை பண்ண மாட்டோம், ஹக்க தெரிஞ்சிடும், சத்தியம் இதுதான் புரிஞ்சிடும். படிங்க ஃபர்ஸ்ட். இப்ப ஒரு தடவை தானே தடவுனாங்க, அப்ப உடனே என்ன நடந்து போச்சாங்க? இப்ப இங்க போனா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிட்டா, கை உடைஞ்சு போய் கால் உடைஞ்சு போனா மாவு கட்டு கட்டுறான், அந்த கட்டு கட்டுறான், இந்த கட்டு கட்டுறான், மாச கணக்கு வருஷ கணக்குல எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த கட்டை போட்டுக்கிட்டு, காலையும் சரி கையிலையும் சரி. இன்றைய மருத்துவர்கள் மாதக்கணக்கு வருடக்கணக்கு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தான் தடவுகிறார்கள், அடுத்த கணம் சுபா கிடைக்குது. இது அவருடைய கையின் ஆற்றல். இறைவன் அப்படி கொடுத்திருக்கிறான். அந்த கை சாதாரண கையா? இறைவனும் சொல்கிறானே, அந்த கை என்னுடைய கை என்கிறான். எதுல்லாஹி ஃபௌகைதிஹிம். சஹாபா பெருமக்கள் கைகளை நீட்டுறாங்க ஒப்பந்தம் செய்யும் பொழுது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய கையை மேல வச்சாங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், அந்த கைகளுக்கு மேலே இருந்தது உங்கள் கை இல்லை, எதுல்லாஹி இறைவனின் கை என்கிறான். அந்த தரம் வந்து விடுகிறது. அதனால் அந்த கையால் எதுவும் முடியும். இப்ப நம்ம சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா நம்ம கையில? அப்படிங்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மள மறந்து எப்படி சொல்றீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு, நாம் வேறு என்பதுதான் உண்மை. எப்படி புரிய வேண்டுமோ அப்படி புரியணும். சொல்லி என்னமா ஆன பஷரும் விசுலுக்கும் அதை மட்டும் அப்படி படிச்சுட்டு வந்துடக்கூடாது. எப்படி சொன்னான்னு பார்க்கணும், எந்த நோக்கத்துல சொன்னான்னு பார்க்கணும். ஒரு கணவர் மனைவியை கூப்பிட்டு, இந்த பாயாசம் நீங்க ஆசையா இருக்குமா, அதனால கொஞ்சம் செஞ்சுட்டான்னு சொன்னாங்க. உடனே இந்த அம்மாவும் கிச்சனுக்கு அடுப்பங்கரைக்கு போயாச்சு. கொஞ்ச நேரம் ஆன பிறகு சத்தம் வருது. ஒரு தரம், 2 தரம், ஏலம் போடுற சத்தம் வருது. என்னடான்னு உள்ளு போய் பார்த்தா அந்த அம்மா கையில ஒரு புஸ்தகம் இருக்குது, சமையல் செய்வது எப்படி அந்த புஸ்தகம். அதுல ஒரு பக்கத்துல பாயாசம் தயாரிக்கும் முறைன்னு போட்டிருக்கு. அதை பார்த்து நம்ம தயாரிக்குது. இப்போலாம் இந்த டிவில எல்லாம் நிறைய விஷயங்கள் போடுறாங்க, பல வகையான பதார்த்தங்கள் பண்டங்கள். அதை பார்த்து நம்ம தாய்மார்கள் நிறைய செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லை, அது ஒரு விஷயம் பாருங்க, காசு தான் வேஸ்டா போகுது. அது இருக்கட்டும். அந்த மாதிரி இந்த புத்தகத்தை பார்த்து அப்படியே தயார் பண்ணிக்கிட்டே வருது. அவன் பண்ணிக்கிட்டே வந்த உடனே கீழே போட்டிருக்கு, பாயாசம் கொதி வந்த பிறகு ஏலம் போட்டு இறக்க உண்டு இருக்குது. இந்த அம்மா 1 தரம் 2 தரம் ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கு. பாயசம் உருப்படுமா?
ஏலம் போட்டா ஏலக்காவை போடணும், இப்படிதான் புரியணும். உங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை தான் தெரியும். வகாபிகளுக்கு ஒரு வார்த்தைக்கு ஒரு மீனிங் தான் தெரியும், அதை மட்டும் சொல்லி போடுறது. ஒரு வார்த்தைக்கு பல பொருள் உண்டு, அந்த இடத்தில் எது பொருத்தம் சூட்டபிள் ஆகும் அந்த அர்த்தத்தில் கொடுக்கணும், அது கொடுக்கறதே இல்லை. இந்த கேட்கிற இளைஞர்களுக்கு அரபி ஞானம் இல்லை, அதனால இப்போ சொல்றதுதான் இது. ஆமான்னா சொல்லம்னா நீங்க சொன்னீங்களா கரெக்ட், முடிஞ்சு போச்சு. ஏன் இப்படி இருக்க வேண்டும்? எதையும் புரிய வேண்டும் முறைப்படி சொல்லுங்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மை போடுவது சொல்லலாமா? அந்த கடும் சொல் இறைவனுக்கு அடுக்குமா? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது பிரியத்தை கொடுக்குமா? எவ்வளவு கோபப்படுவாங்க. ஏன் இப்படி என்ன செய்யணும்? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல, அப்படி அவங்க நம்ம போனவன் தான் சொன்னாக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உள்ளத்துக்கே நோவினை கொடுக்கிறார். ஒரு வார்த்தை வெல்லும், இன்னொரு வார்த்தை கொல்லும் என்பார். நம்முடைய வார்த்தை மற்றவர்களுடைய உள்ளங்களை வெல்ல வேண்டுமே தவிர யாருடைய உணர்வுகளையும் கொண்டு விடக்கூடாது. நம்முடைய பேச்சு பிறரை பண்படுத்த வேண்டும், புண்படுத்தக்கூடாது. நல்ல ட்ரெஸ் இருக்குது, கிழிஞ்ச ட்ரெஸ் இருக்குது, நல்ல ட்ரெஸ்ஸை தான் உடுத்துவோம். நல்ல பழமும் இருக்குது, அழுகிய பழமும் இருக்குது. நல்ல பழத்தை தானே சாப்பிடுவோம். நல்ல வார்த்தை இருக்குது, கெட்ட வார்த்தை இருக்குது. நல்ல வார்த்தை யூஸ் பண்ண வேண்டியதானே, ஏன் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணணும்? நல்லதை பேச வேண்டும், அதையும் கம்மியா பேசணும். கேட்கறது நிறைய கேட்கலாம். ஜீனோங்கிற அறிஞர் சொல்றாரு, இறைவன் ஏன் தெரியுமா 2 காது கொடுத்தா ஒரே ஒரு வாயை தந்தான், அதிலே இறைவன் ஒரு பாடத்தை நமக்கு சொல்லித் தர்றான். மனிதனை 2 காதுகளை கொடுத்தேன், நிறைய நீ கேட்கணும். ஒரே ஒரு வாயைத்தான் தந்தேன், கம்மியாத்தான் நீ பேச. நல்லதை பேசுறது, நல்லதை கேட்கறதுக்கு தான் இது. கெட்டதை அறவே கேட்க கூடாது, அறவே பேசக்கூடாது, முடிஞ்சு போச்சு. நல்லதை பேசுவதாக இருந்தாலும் கம்மியா தான் பேசணும். அது இந்த காதை பாருங்க, நிறைய கேட்கணும். அதான் 2 காது. அது கூட அல்ல எங்க வச்சிருக்கிறான், சைட்ல வச்சான். ஏன்னா முன்னால வச்சா முன்னால பேசுறதா நல்லா காதலும், பின்னால பேசினா சரியா காதுலாம் போயிடும். பின்னால இருந்தாக்கா பின்னால பேசினா காதலும், முன்னால பேசினா சரியா காதுலாம் போயிடும். அதனால சைட்ல வச்சான். எங்க பேசினாலும் கேட்பதற்கு நீ தயாராக இரு. அதனாலதான் இந்த காதை அல்ல திறந்தே வச்சிருக்கிறோம், மூடி கூட போடல. ஏன்னா மூடியை திறக்கணும் கேட்கணும் சொன்னா அந்த நேரத்துல ஒரு கருத்து மிஸ் ஆகிடலாம். அந்த ஒரு சூழ்நிலை எந்த மனிதருக்கு ஏற்படக்கூடாது. அதனால என்றைக்கும் தயாராக இரு. கதவு கூட போடல, மூடி கூட போடல. ஆனா வாய்க்கு பாருங்க அப்படி கிடையாது. 32 பற்கள்ங்கிற சிப்பாய்கள் எல்லாம் வச்சிருக்கிறான், நிப்பாட்டு வச்சிருக்கிறான். 2 உதடுகள்ங்கிற கேட் இருக்கு. தேவைப்பட்டா திறக்கணும், பேசணும், இல்லைன்னா உள்ளுக்கு உட்கார்ந்துகிட்டே இருக்கணும். அதான் சிறதான்னு சொல்றாங்க, ஒரு ஆள் தூக்கத்துல இருந்து எழுந்துட்டா மற்ற உறுப்புகள்லாம் அந்த நாக்கை பார்த்து சொல்லுமா, நாவே நீ ஒழுங்கா இருமா, அப்பதான் நாங்கள்லாம் ஒழுங்கா இருப்போம். நீ ரூட்டு மாறினா அதோடைய பாதிப்பு எங்களுக்கு தான் அப்படிங்கம்மா. நம்ம தான் பார்க்கத்தானே செய்றோம். இவன் பெருசா பேசிடுவான், அவன் ஓங்கி ஒரே இருப்பான், பல்லு விழுந்துடும். நாக்கு பத்திரமா தான் இருக்கு. அதனாலதான் ஒழுங்கா பேசணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தர்றாங்க. நீங்க இன்னொரு கூட நான் பார்க்கலாம், 3 குரங்கு பொம்மைகள். ஒரு குரங்கு என்ன செய்யும், 2 கையை வச்சு கண்ணை அப்படி பொத்திக்கிட்டு இருக்கும். இன்னொரு குரங்கு 2 கையை வந்து காது அப்படி பொத்திக்கிட்டு இருக்கும். இன்னொரு குரங்கு வாயை பொத்திக்கிட்டு இருக்கும். இங்கதான் நீங்க பார்க்கணும், வாயை பொத்தும் பொழுது ஒரு கையை வச்சு பொத்தாது, 2 கை வச்சு பொத்திக்கிட்டு இருக்கும். ஏன் 2 கை வைக்கணும்? கண்ணுக்கு 2 கை தேவை, காதுக்கு 2 கை தேவை, வாய்க்கு 1 போதும்ல, அங்கேயே 2 கை. அதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. கண்கள் 2, வேலை 1 தான் பார்க்கிறது. காதுகள் 2, வேலை 1 தான் கேட்கிறது. ஆனா வாய் 1, வேலை 2. 1 சாப்பிடுறது, இன்னொன்னு பேசுறது. 2 அளவோட தான் இருக்கணும். நீ அளவோட தான் பேசணும். அளவுக்கு மிஞ்சினா பேர் கெட்டுப்போம். அளவோட தான் சாப்பிடணும், அளவுக்கு மிஞ்சினா உடம்பு கெட்டுப்போம். அதனாலதான் 2 கை வச்சு மூடுது, 2மே அளவோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால பேச்சு அளவோடு இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீ யோசித்து பேசு, பேசிவிட்டால் அந்த வார்த்தை திரும்ப கிடைக்காது. 3 நம்மை விட்டும் போய்விட்டால் திரும்ப கிடைக்காது. 1 சென்று விட்ட காலம், 2 பேசிவிட்ட வார்த்தை, 3 எய்துவிட்ட அம்பு. போனதான் திரும்ப கிடைக்காது. அதனால் யோசித்து பேசு. அப்படிங்கும் போது பெரியவர்களை எல்லாம் சாதாரணமா பேசலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்றவர்களா? அப்படி சொல்லலாமா? அவர்கள் ஒன்று வேண்டும் என்றால் உடனே கிடைக்குமே. வெள்ளிக்கிழமை குத்பா பிரசங்கம் பண்றாங்க, சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வர்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யார சொல்லலாம், மழை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், நீ மழைக்காக துவா செய்யுங்க. பிரசங்கத்தை அப்படியே நிறுத்துகிறார்கள். நம்மளால தான் பேச முடிச்சுட்டு அப்புறம் செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனையும் பட்டவர்கள் அல்லவா, ஒருவர் ஒரு தேவைக்கு வந்தால் உடனடியாக செய்து கொடுப்பார்கள். காரணம், இறைவன் அவர்களுக்கு போட்ட கட்டளை அது. அம்ம சாயில பலா தன்ஹர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களிடம் யார் வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் போட்ட கட்டளையில சொன்ன பிறகு பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கலாமா? நிறுத்துகிறார்.